ஆராய்ச்சி முடிவுகள், அதாவது அஸ்மா நோய் சம்பந்தமான அறிகுறிகள் உள்ள ஆக்கள் என்று சொல்லி ஒரு சிறுவயது, அதாவது 10 தொடக்கம் 14 வயது உள்ள ஆக்களில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 15 விதமான ஆக்களுக்கு அஸ்மா நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது பரம்பரையாக இருக்கலாம், காரணமாக சுற்றுச்சூழல் மாசுறைவாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிற சுகாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், எதாலையும் வரக்கூடியது. அப்போ இந்த நோய் சிறு பிள்ளைகளில் வர்றபடியாக அவைகளுக்கு ஒரு சிறு பிள்ளைக்கு அவங்களுக்கு தெரியும், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை பள்ளிக்கூடத்துக்கு போயிடலாம், வேலைக்கு போயிடலாம். அப்போ அது ஒரு ஒரு குடும்பத்தை பாதிக்கும், ஒரு சமூகத்தை பாதிக்கும், நாட்டை பாதிக்கும். அப்போ இந்த நோய்கள் சரியான முறையில் ஒரு விசேட வைத்தியத்தை காட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தா அந்த நோயாளி, அந்த சின்ன பிள்ளை வாழ்நாள் ஒரு நோய் அறிகுறியும் இல்லாமல் முற்றாக கட்டுப்பாடாக சாதாரண வாழ்க்கை இருக்கலாம். அப்போ அதுக்கு தான் முக்கியமான விஷயம் அஸ்மா நோயை பற்றிய சரியான அறிவுறுத்தல்கள் நோயாளிக்கும் நோயாளிய பெற்றோருக்கும் இருக்கும். இப்போ இது கிட்டத்தட்ட எங்களுக்கு சரியான இது இல்லாமல் ஒரு 14 தொடக்கம் 15 விதமான ஆட்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இலங்கையில் உள்ளாங்க. போது அந்த அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்கும்? அறிகுறிகள் கூடுதலாக இருக்கிறது ஒன்று ஒரு வறட்டு இருமல் இருக்கலாம், நாட்பட்ட வறட்டு இருமல் சின்ன பிள்ளைகள்ல. அதை தவிர மூச்சு எடுக்க கஷ்டம். சில சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க ஓடி விளையாடைக்குள்ள மூச்சு எடுக்க கஷ்டம். டாக்டர் ஆஷா சொன்ன மாதிரி மூச்சு எடுக்கக்குள்ள ஒரு விசில் சத்தம் வர்றது, இரவுலையோ விடிய காலத்துலையோ, அல்லது தொண்டை இருக்க மாதிரி உணர்றது. அப்போ சின்ன பிள்ளைகள் இது வரைக்குள்ள அதோட குடும்பத்திலேயும் அதே மாதிரி ஒரு அறிகுறி இருக்குது, அப்படி அஸ்மா அறிகுறி இருக்குமென்னு சொன்னால் கூடுதலான வாய்ப்புகள் அஸ்மாவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் அஸ்மான்னு சொல்ல முதல் வேறு பரிசோதனை செய்து வேறு கிருமி தொற்றுக்கள் வேறு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்த்து போட்டு அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அஸ்மான்னு சொல்லி ட்ரீட் பண்ணலாம். அப்போ டாக்டர் ஆஷா சொன்ன மாதிரி அஸ்மாவுக்கு முதன்மையான ட்ரீட்மெண்ட் இன்ஹேலர் பண்ணுற உறிஞ்சிடமாக இருந்தது. அப்போ நாங்கள் வாயால் ஒரு குளிசி எடுக்கக்குள்ளே போகிறதுன்னா 10ல் ஒரு பங்கு தான் அந்த இன்ஹேலரில் இருக்குது. அந்த 10ல் இன்னொரு 100ல் 10 பங்கு தான் உடம்புக்குள்ளே போக போகுது. அப்போ சரியான ஒரு குறைஞ்ச அளவு தான் உடம்புக்குள்ளே போக போகுது. ஆனால் அந்த அளவே காணும் நோயை குணப்படுத்துறது. அப்போ அந்த நீங்கள் 100ல் 1 எடுக்க போகிறீங்களா 100 எடுக்க போகிறீங்களா குளிசையில் 2 தான் நோயாளிகள் விளங்கிக்கொள்ளும். அப்படி கூட பேர் யோசிக்கிற இன்ஹேலர் எடுக்கிற பாரதூரமான நோய்க்கு, குளிசை எடுக்கிறது குறைஞ்ச நோய்க்கு, அது மாறி. இன்ஹேலர் தான் ஆரம்ப கட்ட நோய் கொடுக்குறாரு. இன்ஹேலருக்கு நோயாளி நோய் கட்டுப்படாவிட்டால் தான் குளிசை எடுக்க போகும். இன்ஹேலர் பாதிப்பு சரியாக குறைவு, உடனடியாக வேலை செய்யும், பக்க விளைவுகள் சரியாக குறைவு. ஓகே, நன்றி.